அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரீனியா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காயில் வரக்கூடிய சிற்றிலை நோய் தாக்குதலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இலைகளுடைய அளவு என்ன அப்படின்னா குறுகி போயிருக்கும். இலை காம்பு பகுதிகளும் எப்படி இருக்குன்னா, வளர்ச்சி ரொம்ப குட்டையாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புதர் போன்ற ஒரு அமைப்பாக இருக்கும். இலைகள் எல்லாம் சின்ன சின்னதாக மஞ்சள் நிறத்தில் மாறி போயிடும். இதில் முக்கியமான அறிகுறி அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னா, பூவோட இதழ் பகுதிகள் அனைத்தும் என்னாகும் அப்படின்னா இலைப்பகுதிகளாக மாறி போயிடும். இது ஒரு சிற்றிலை அப்படிங்கிறது ஒரு வகையான நோய் தாக்குதல் தான். ஆனால் இது எப்படி பரவுது அப்படின்னா, ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சாருறிஞ்சு பூச்சிகள் தான் இந்த நோயை பரப்பக்கூடிய ஊர்தியாக செயல்படுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம தயாரிப்பான இன்ஃபினிட்டி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது மொத்தம் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த 5 வகையான நுண்ணுயிர்களும் செடிகளில் வரக்கூடிய இலை தின்னும் புழுக்களாக இருக்கட்டும், வண்டுக்களாக இருக்கட்டும், சாருறிஞ்சு பூச்சிகளாக இருக்கட்டும், நூற்புழுக்களாக இருக்கட்டும், அனைத்தையும் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடும். இதோடைய பூக்கிற தன்மையும் காய்க்கிற தன்மையும் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தயாரிப்பு ஃபெர்டிலிட்டி யூஸ் பண்ணலாம். இது 6 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், அயன், சல்ஃபர், சிலிக்கா, ஜிங்க்னு சொல்லக்கூடிய 7 வகையான ஊட்டச்சத்துக்களையும் தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால என்ன அப்படின்னா பூ பூக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். காய் காய்க்கிற தன்மையும் அதிகமாக இருக்கும். நமக்கு அதிக மகசூலை நம்மளுக்கு ஈட்டி தரும். இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் தான். 2லேருந்து 4 நாள் வரைக்கும் தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஃபர்ஸ்ட் 3 டோஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டோஸ் ஸ்ப்ரே மூலமா கொடுக்கணும். 2வது மற்றும் 3வது டோஸ் வேர் சிகிச்சை மூலமா நம்ம கொடுக்கணும். இதனால அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.